அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகானதொரு இஸ்திக்ஃபாரை படித்து தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று ஓதுகிறாரோ அவர் போர்க்களத்திலிருந்து தப்பியோடி இருந்தாலும் அவர் மன்னிக்கப்படுகிறார் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த இஸ்திக்ஃபாரின் கருத்து என்னவென்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், மகத்துவமிக்க அந்த அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், லா இலாஹ இல்லா ஹுவல், லா இலாஹ வேறு இறைவனில்லை, லா இலாஹ இறைவனில்லை, இல்லா ஹுவ அவனைத் தவிர, அந்த அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் வேறு இறைவன் கிடையாது. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல் ஹை, அல் ஹை எப்பொழுதும் உயிருள்ளவன், எப்பொழுதும் உயிருள்ளவன், மௌத்தாகாதவன். அல் கய்யூம் வாழ்வை நிலைநிறுத்துபவன். வ அதூபு இலைஹ், எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், தௌபா செய்கிறேன் என்று ஓத வேண்டும். இதை கருத்தை விளங்கி இந்த இஸ்திக்ஃபாரை ஓதும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த துவாவை, இந்த இஸ்திக்ஃபாரை நாமும் ஓதி இதன் பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.